வெல்கம் டு வேட்டுகோப். நம் பிறப்பே ஒரு வெற்றி தானே. இன்றைக்கி நம்ம கூட்டுறவு சட்டம், ஓகேங்களா? கூட்டுறவு சட்டம் பாடத்தில் ஒவ்வொரு லெசனாக அதுக்கான எம்சிக்யூ பார்க்கலாம். இன்றைக்கி ஃபஸ்ட் லெசன் இந்திய சட்ட வரலாறு, அதுக்கான ஒரு மதிப்பெண் வினாக்கள் தான் இப்போ பார்க்க போகிறோம், ஓகேங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின்: ஒரு அதிகார அமைப்பினால் ஏற்கனவே வழக்கத்தில் உள்ள நடைமுறைகள், வழிகாட்டுதல்கள் இவற்றின் அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு தொகுப்பு டேஷ் என வரையறை செய்யலாம். அப்படின்னா சட்டம், ஓகேங்களா? ஒரு அதிகார அமைப்பினால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு தொகுப்பு தான் சட்டம்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? நீ என்ன எனக்கு சட்டம் போட்டு வச்சுருக்கியான்னு நம்ம கொஷின் கேட்போம். நம்ம யாருனா எதனா ஒன்று சொன்னாங்க அப்படின்னா, நீ அதை செய் இதை செய்யணும் யாருனா நம்மளுக்கு கண்டிஷன் போடுறாங்கன்னா, நீ தான் எனக்கு சட்டம் போடுறது, போ வெளியில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அந்த மாதிரி ஒரு அதிகார அமைப்பினால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு இதுதான் சட்டம், ஓகேங்களா? அடுத்தது ரெண்டாவது கொஷின்: வைஸ்ராய் கர்சன் பிரபுவால் எந்த ஆண்டு முதலாக இந்தியாவில் ஒரு கூட்டுறவு கடன் சங்க சட்டம், ஓகேங்களா, முதல்ல கூட்டுறவு கடன் சங்க சட்டம் தான் போடுறாங்க. எந்த ஆண்டு அப்படின்னா 1904, ஓகேங்களா? 1904 தான் நம்ம இந்தியாவில் முதல் சட்டம் போடுறாங்க. அந்த சட்டம் பேர் என்னது? கூட்டுறவு கடன் சங்கங்களின் சட்டம். அடுத்தது மூணாவது கொஷின்: சர் ஃபிடரிக் நிக்கல்சன் என்பவரது அறிக்கை எந்த ஆண்டில் வெளியிடப்பட்டது? ஓகேங்களா? சர் ஃபிடரிக் நிக்கல்சன் என்பவரது அறிக்கை எந்த ஆண்டில் வெளியிடப்பட்டதுன்னா 1895 வெளியிடப்பட்டிருக்கும். இந்த சர் ஃபிடரிக் நிக்கல்சன் என்பவர் குழுவை சர் ஃபிடரிக் நிக்கல்சனை ஐரோப்பா முழுவதும் சுற்றுப்பயணம் செஞ்சு அறிக்கை சமர்ப்பிக்க சொல்லி 1892 சொல்லுவாங்க. சர் ஃபிடரிக் நிக்கல்சனை மேலை நாட்டுக்கு அனுப்புவாங்க. அவர் ஐரோப்பா முழுவதும் சுற்றுப்பயணம் செஞ்சுட்டு 1895 ஒரு அறிக்கையை சமர்ப்பிப்பார். அந்த அறிக்கையில் என்ன சொல்லுவார் அப்படின்னா, ரெய்ஃபீசனை காணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஜெர்மனியில் உள்ள சூல்ஸ் மற்றும் ரெய்ஃபீசன் சங்கங்கள் தமிழ்நாட்டிற்கு பொருத்தமுடையவை அப்படின்னு ரிப்போர்ட் கொடுத்துருப்பாரு. அடுத்தது நாலாவது கொஷின்: பஞ்சக்குழு அறிக்கை 1901 பஞ்சக்குழு அறிக்கை. நாலாவதுக்கு தான் ஆன்சர். அஞ்சாவதுக்கு சர் எட்வர்ட் லா குழு எப்போது ஏற்படுத்தப்பட்டது? சர் எட்வர்ட் லா குழு அப்படின்னா 1901. சர் எட்வர்ட் லா குழு 1901. சர் எட்வர்ட் லா குழுவும் பஞ்சக்குழுவும் ஒரே டேட்டு தான், ஓகேங்களா? அடுத்தது ஆறாவது கொஷின்: எந்த குழு கூட்டுறவு சங்கங்களை அமைப்பதற்கு வழிமுறைகளை பரிந்துரை செய்தது அப்படின்னா சர் எட்வர்ட் லா குழு 1901. சர் எட்வர்ட் லா குழு 1901 தான் நம்ம கூட்டுறவு சங்கங்களை அமைப்பதற்கான வழிமுறைகளை பரிந்துரை செய்திருக்கும். அடுத்தது ஏழாவது கொஷின்: இந்தியாவில் 1904 ஆண்டு முதலில் கூட்டுறவு கடன் சங்கங்களின் சட்டம் என்ற சட்டத்தை அமுல்படுத்திய அரசு ஆங்கிலேய அரசு தான், ஓகேங்களா? ஆங்கிலேய அரசு. அப்போலாம் நம்மளை கிட்டத்தட்ட ஒரு 300 வருஷம் ஆங்கிலேயர் ஆட்சி செய்திருப்பாங்க, ஓகேங்களா? அந்த காலகட்டத்தில் வைஸ்ராய் கர்சன் பிரபு தான் அந்த சட்டத்தை ஏற்றியிருப்பார், ஓகேங்களா? அடுத்தது 1904 கூட்டுறவு கடன் சங்கங்களின் சட்டத்தில் உள்ள சரத்துகளின் எண்ணிக்கை. அப்போ ஃபஸ்ட்டு சட்டம் 1904. அந்த சட்டத்தில் எத்தனை சரத்துகள் இருந்துச்சு அப்படின்னா 25 சரத்துகள் இருந்துச்சு, ஓகேங்களா? 25 சரத்துகள் இருந்தது. அடுத்தது 9வது கொஷின்: 1912 ஆண்டு கூட்டுறவு சங்கங்களின் சட்டத்தில் உள்ள சட்டப்பிரிவுகளின் எண்ணிக்கை. 1912 56 சட்டம், ஓகேங்களா? 56 சட்டப்பிரிவுகள் இருந்திருக்கும் 1912 சட்டத்தில், ஓகேங்களா? அடுத்தது 10வது கொஷின்: 1932 சென்னை மாகாண கூட்டுறவு சங்க சட்டத்தின் சட்டப்பிரிவுகளின் எண்ணிக்கை, ஓகேங்களா? இந்த சட்டத்தில் உள்ள சட்டப்பிரிவுகளின் எண்ணிக்கை அப்படின்னா 66 சட்டப்பிரிவுகள் இருந்திருக்கு 1932. 1932 சட்டத்தில் 66 சட்டப்பிரிவுகள் இருந்திருக்கு. அடுத்தது 1961 தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டத்தில் உள்ள சட்டப்பிரிவுகளின் எண்ணிக்கை. 1961 எத்தனை சட்டப்பிரிவுகள் இருந்தது அப்படின்னா 122 சட்டப்பிரிவுகள். 122 சட்டப்பிரிவுகள் தான் இருந்தது. இதெல்லாம் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. 1904 சட்டத்தில் எத்தனை இருக்குது, 1912 சட்டத்தில் எத்தனை இருக்குது, 32 சட்டத்தில் எத்தனை இருக்குது, 61 சட்டத்தில் எத்தனை இருக்குன்றதை தெளிவாக பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? அடுத்தது 12வது கொஷின்:
1983 தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டத்தில் உள்ள சட்டப்பிரிவுகளின் எண்ணிக்கை. இதுதான் ஃபைனல் சட்டம். ஓகேங்களா? சட்டப்பிரிவுகளின் எண்ணிக்கை 184. இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? 1983 தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டத்தில் உள்ள சட்டப்பிரிவுகளின் எண்ணிக்கைன்னு கேட்டிருக்காங்க. அப்போது 1983 வருதா? 83க்கு அப்புறம் என்ன வரும்? 84. அப்போது 184 பிரிவுகள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 1983 தான் லாஸ்ட்டு சட்டம். ஓகேங்களா? 1983. அப்போது 83க்கு அப்புறம் என்ன வரும்? 84. அப்போது 184. ஃபைனலாக 184 சட்டப்பிரிவுகள் இருந்தது. ஓகேங்களா? ஆப்ஷன் இ தான் ஆன்சர். அடுத்தது 13வது கொஸ்டின். 1934 கூட்டுறவு நில அடமான வங்கிகள் சட்டத்தில் உள்ள சரத்துகளின் எண்ணிக்கை. கூட்டுறவு நில அடமான வங்கிகளின் சட்டத்தில் உள்ள சரத்துகளின் எண்ணிக்கை. இது ஒரு தனி சட்டம். ஓகேங்களா? அப்போது கூட்டுறவு நில அடமான வங்கிகள் சட்டம் 1934. அந்த சட்டத்தில் எத்தனை பிரிவுகள் இருந்தது அப்படின்னா 38. இது ஞாபகம் வச்சுக்கலாம். 34 அடுத்தது 38. 34 38 அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது 14வது கொஸ்டின். 1988 எத்தனை விதிகளை கொண்டு தமிழ்நாடு கூட்டுறவு விதிகள் ஏற்படுத்தப்பட்டது? அப்போது தமிழ்நாடு கூட்டுறவு விதிகள் எப்போது? 1988 தான் அந்த விதிகளை உருவாக்குறாங்க. அந்த விதிகள் எத்தனை விதிகள்னால் 190 விதிகள். அப்போது சட்டத்தை விட விதிகள் அதிகம். ஓகேங்களா? பிரிவுகளை விட விதிகள் அதிகம். பிரிவு 184, விதி 190. ஓகேங்களா? இது ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது 15வது கொஸ்டின். மாண்டேகு செமஸ்ஃபோர்டு சீர்திருத்தம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? 1919. 19 ஞாபகம் வச்சுக்கோங்க. மாண்டேகு செமஸ்ஃபோர்டு சீர்திருத்த சட்டம். அடுத்தது 16வது கொஸ்டின். கூட்டுறவு இயக்கம் எந்த ஆண்டிலிருந்து மாகாண ஆட்சியின் கீழ் கொண்டு வரப்பட்டது? எந்த ஆண்டிலிருந்து மாகாண ஆட்சியின் கீழ் கொண்டு வரப்பட்டது? 1919 தான். ஏன் அப்படின்னா மாண்டேகு செமஸ்ஃபோர்டு சீர்திருத்த சட்டம் 1919 தான் கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டுக்காக தான் ஒவ்வொரு கூட்டுறவும் மாநில அரசு கீழே வந்திருக்கும், மாகாண ஆட்சியின் கீழ் வந்திருக்கும். அடுத்தது 17வது கொஷின். டேஷ் ஆண்டில் மகாராஷ்டிரா கூட்டுறவு சங்க சட்டம் இயற்றப்பட்டது? இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம்ல 1919 மாண்டேகு செமஸ்ஃபோர்டு சீர்திருத்த சட்டம் வந்திருக்கும். ஓகேங்களா? அப்போது அந்த மாண்டேகு செமஸ்ஃபோர்டு சீர்திருத்த சட்டத்தில் என்ன சொல்கிறாங்க? இந்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருந்த கூட்டுறவுத்துறை அதாவது மாகாண ஆட்சியின் கீழ் கொண்டு வரப்பட்டிருக்கும். அப்போது மாகாண ஆட்சியின் கீழ் கொண்டு வரப்பட்டு சட்டம் இயற்றிருந்து மகாராஷ்டிரா தான். ஓகேங்களா? மகாராஷ்டிரா. அது எந்த ஆண்டில் அப்படின்னா 1925. ஓகேங்களா? 1925. அடுத்தது 18வது கொஷின். எதனை அடிப்படையாக கொண்டு மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருந்த கூட்டுறவு மாநில அரசுகளின் ஆளுகைக்கு கீழ் கொண்டு வரப்பட்டது? அதுதான் மாண்டேகு செமஸ்ஃபோர்டு சீர்திருத்த சட்டம். 18வதுக்கு பெரிய இ தான் ஆன்சர். ஓகேங்களா? 18வதுக்கு பெரிய இ தான் ஆன்சர். அடுத்தது 19வது. எதன் அடிப்படையில் 1932 சென்னை மாகாண கூட்டுறவு சட்டம் இயற்றப்பட்டது? அதே மாண்டேகு செமஸ்ஃபோர்டு சீர்திருத்த சட்டம். இப்போது 1919 மாண்டேகு செமஸ்ஃபோர்டு சீர்திருத்த சட்டம் கொண்டு வராங்களே, அது கொண்டு வந்து மாகாண ஆட்சியின் கீழ் கொண்டு வரும்போது ஃபஸ்ட்டு 1925 மகாராஷ்டிராவில் இயற்றிடுறாங்க. மகாராஷ்டிராவில் அவங்க கூட்டுறவு சட்டத்தை இயற்றிக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் நம்ம சென்னையில் எப்போ அப்படின்னா 1932. ஓகேவா? 1932. அப்போது எதன் அடிப்படையில் 1932 சென்னை மாகாண கூட்டுறவு சட்டம் இயற்றப்பட்டதுன்னா மாண்டேகு செமஸ்ஃபோர்டு சீர்திருத்த சட்டம். அடுத்தது 20வது கொஷின். கூட்டுறவு நில அடமான வங்கிகள் சட்டம். கூட்டுறவு நில அடமான வங்கிகள், நில அடமானம்னாவே 1934. ஓகேவா? கூட்டுறவு நில அடமான வங்கிகள் சட்டம் எப்போது இயற்றப்பட்டது அப்படின்னா 1934. அடுத்தது அகில இந்திய கிராம கடன் மதிப்பீட்டு குழுவின் சிபாரிசு. இப்போ அகில இந்திய கிராம கடன் மதிப்பீட்டு குழு எப்போ அப்படின்னா 1951. ஓகேவா? அகில இந்திய கிராம கடன் மதிப்பீட்டு குழு 1951. அது எப்போ அதோட சிபாரிசுனாலும் ஒன்று தான், பரிந்துரைனாலும் ஒன்று தான். ஓகேங்களா? சிபாரிசுனாலும் ஒன்று தான், பரிந்துரைனாலும் ஒன்று தான். அப்போது அந்த சிபாரிசு எப்போ கொடுத்தது?
1954 கொடுத்தது. அதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, பெரிய ஆ தான் ஆன்சர். அப்போது அகில இந்திய கிராம கடன் மதிப்பீட்டு குழு 1951 ஆரம்பிச்சிருப்பாங்க. அறிக்கை வந்து 1954. அடுத்தது அகில இந்திய கிராம கடன் மதிப்பீட்டு குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு அதான் 1951. 1951. இது இந்த சட்டம் புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க, உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் இதை வச்சுருக்கேன். ஓகேங்களா. அடுத்தது 23வது கொஷின். மாநில அரசு பங்கு பெறும் அளவில் மாநில கூட்டுறவு சங்கங்களின் சட்டத்தை திருத்தம் செய்து அமைக்கப்பட வேண்டும் என்று எந்த குழு பரிந்துரை செய்தது அப்படின்னா 23வதுக்கு ஈ தான் ஆன்சர். 23வதுக்கு ஈ தான் ஆன்சர். ஏடி கோர்வாலா குழு. ஏடி கோர்வாலா குழு. இப்போது ஏடி கோர்வாலா குழுனாலும் ஒன்று தான், அகில இந்திய கிராம கடன் மதிப்பீட்டு குழுனாலும் ஒன்று தான். ஓகேங்களா. ஏடி கோர்வாலா குழுனாலும் ஒன்று தான், அகில இந்திய கிராம கடன் மதிப்பீட்டு குழுனாலும் ஒன்று தான். ஏன் அப்படின்னா அகில இந்திய கிராம கடன் மதிப்பீட்டு குழுவோட தலைவர் யார்? ஏடி கோர்வாலா. அடுத்தது 24 அகில இந்திய கிராம கடன் மதிப்பீட்டு குழுவின் தலைவர் அதான் ஏடி கோர்வாலா சொன்னல, ஏடி கோர்வாலா. அடுத்தது 25வது கொஷின். 1988 கூட்டுறவு சங்கங்களின் விதிகள் எப்போது முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது? சொன்னல, 1988 கூட்டுறவு சங்கங்களின் விதிகள் உருவாக்கியிருப்பாங்க. அது எப்போதிலிருந்து நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க அப்படின்னா 13/4/1988. ஓகேங்களா. அப்போது ஆப்ஷன் ஆ தான் ஆன்சர். 13/4/1988. 13/4/1988 தான் இந்த கூட்டுறவு சங்கங்களின் விதிகள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. அடுத்தது 26வது கொஷின். 1988 கூட்டுறவு சங்கங்களின் விதிகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அப்போது கூட்டுறவு சங்கங்களின் விதிகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா நடைமுறை சட்டம். ஓகேங்களா, நடைமுறை சட்டம். அடுத்தது 1983 ஆண்டு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இது விதிகள், இது சட்டம். எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா இது நிலைமுறை சட்டம். அப்போ 1983னா நிலைமுறை சட்டம், அதுவே 1988னா நடைமுறை சட்டம். இதில் குழம்பக்கூடாது. ஓகேங்களா. அடுத்தது கூட்டுறவு சட்டத்தின் வகைகள் அதான் ரெண்டு வகை. ஓகேங்களா. ஒன்று நிலைமுறை சட்டம், இன்னொன்று நடைமுறை சட்டம். நிலைமுறை சட்டம்ன்றது 1983 கூட்டுறவு சங்கங்களின் சட்டம், அதாவது பிரிவுகள். அதுவே நடைமுறை சட்டம் அப்படின்னா 1988 கூட்டுறவு சங்கங்களின் விதிகள். ஓகேவா. அடுத்தது 29வது கொஷின். ஒரு வழக்கின் இரு தரப்பினர்களின் உரிமைகள், கடமைகள் போன்றவற்றை வலியுறுத்தும் சட்டங்கள் டேஷ் எனப்படும். ஓகேவா. ஒரு வழக்கின் இரு தரப்பினரின் உரிமைகள், கடமைகள் போன்றவற்றை வலியுறுத்தும் சட்டங்கள் டேஷ் எனப்படும் அப்படின்னா நிலைமுறை சட்டம். நிலைமுறை சட்டம் அதாவது பிரிவு. அடுத்தது 30வது கொஷின். நடைமுறை சட்டத்தை எவ்வாறு நிறைவேற்ற வேண்டும்? இது நிலைமுறை சட்டத்தை எவ்வாறு நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக விதிகள் உருவாக்கப்படுகிறது. இதுவே நடைமுறை சட்டம் எனப்படும். அப்போது நிலைமுறை சட்டத்தை எவ்வாறு நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக விதிகள் உருவாக்கப்படுகிறது. இதுவே நடைமுறை சட்டம் எனப்படும். அடுத்தது 31வது கொஷின். 2 கூற்று கொடுத்துருக்காங்க. முதல் கூற்று 1983 ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் நடைமுறை சட்டம் கொடுத்துருக்காங்க. இது நடைமுறை சட்டமா? தவறு. அடுத்தது 1988 கூட்டுறவு சங்கங்களின் சட்ட விதிகள் நிலைமுறை சட்டம்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் தவறு. அப்போது 2 கூற்றுகளும் தவறு. ஓகேவா. அப்போது 1988 கூட்டுறவு சங்கங்களின் சட்ட விதிகள் நடைமுறை சட்டம்னு வரணும், இது நிலைமுறை சட்டம்னு வரணும். மாறி வந்திருக்கு. ஸோ 2 கூற்றுகளும் தவறு. நல்லா ஸ்டேட்மெண்ட் படிச்சுக்கோங்க. அடுத்தது 32வது கொஷின். எந்த சட்டம் மாநில அரசு கூட்டுறவு சங்கங்களில் பங்குத்தொகை செலுத்த வழிவகுத்தது?
ஓகேவா? எந்த சட்டம் மாநில அரசு கூட்டுறவு சங்கங்களில் பங்குத்தொகை செலுத்த வழிவகை செய்தது அப்படின்னா 1961 சட்டம் தான். 1961 சட்டத்தில் தான். 1961 சென்னை மாகாண சட்டத்தில் தான் மாநில அரசு கூட்டுறவு சங்கங்களில் பங்குத்தொகை செலுத்த வழிவகை செய்தது. அடுத்தது, எந்த சட்டத்தில் சங்கம் பதிவு செய்வது, துணை விதி திருத்தம் செய்வது, மேற்பார்வை செய்வது, முறைகேடுகளை கண்டறிய விசாரணை செய்வது, செயல்படாத சங்கத்தை கலைத்தல் ஆகியவை முக்கிய ஷரத்துகளாக அமைந்தன அப்படின்னா ஃபஸ்ட்டு சட்டத்திலே இதெல்லாம் வந்திருக்கும். சங்கத்தை பதிவு செய்வது, துணை விதி திருத்தம் செய்வது, இது எல்லாமே ஃபஸ்ட்டு சட்டத்திலே வந்திருக்கும். 1964 தான். 1904 சட்டத்திலே வந்துட்டுருக்கும் இதெல்லாம். ஓகேவா? அடுத்தது 34வது கொஸ்டின். ஒருவர் ஒரே நேரத்தில் 5 சங்கங்களுக்கு மேல் நிர்வாக குழுவில் இடம்பெறுவதை இச்சட்டம் தடை செய்தது. ஒருவர் 5 சங்கங்களுக்கு மேல் ஒரே நேரத்தில் 5 சங்கங்களுக்கு மேல் நிர்வாக குழுவில் இடம்பெறுவதை இந்த சட்டம் தடை செய்தது அப்படின்னா 1961 தான். ஓகேங்களா? 1961 தான். அப்போது ஒருத்தர் குறைஞ்சது எத்தனை சங்கத்துக்கு மேலே நிர்வாக குழுவில் இருக்கக்கூடாது அப்படின்னா 5 சங்கத்துக்கு மேலே நிர்வாக குழுவில் இடம்பெறக்கூடாது. அடுத்தது 35, தவறான தகவல் கொடுத்தல், கீழ்ப்படியாமை, சட்டப்படியான ஆணைகளுக்கு கட்டுப்படாமல் இருத்தல் ஆகியவற்றிற்கு தண்டனைகள் வழங்க இச்சட்டம் வழிவகுக்கிறது அப்படின்னா 35வதுக்கு தான் ஆன்சர். 1932. 1932 சட்டத்தில் தான் இந்த தவறான தகவல் கொடுத்தல், கீழ்ப்படியாமை, சட்டப்படியான ஆணைகளுக்கு கட்டுப்படாமல் இருத்தல் ஆகியவற்றிற்கு தண்டனைகள் வழங்க இந்த சட்டம் வழிவகுக்கிறது. அடுத்தது 36, கடன் சார்பற்ற சங்கங்களும் மத்திய தலைமைச் சங்கங்களும் நகர சங்கங்களும் ஏற்பட வகை செய்யப்பட்ட சங்கம் எந்த சட்டம் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? 36வதுக்கு 1912 தான். ஓகேங்களா? 1912 தான் ஆன்சர். அடுத்தது 37, கடன் சங்கங்கள் மட்டுமே அமைக்கப்பட வழிவகை செய்த சட்டம். வெறும் கடன் சங்கம் மட்டும்தான் அமைக்கப்படணும், வேற எந்த சங்கமும் அமைக்கப்படாத சட்டம் அது முதல் சட்டம் 1904 சட்டம். அடுத்தது 38வது கொஸ்டின். ஆண்டுக்கு மூன்றில் ஒரு பகுதியினர் நிர்வாக குழுவினர்களின் பதவிக்காலம் முடியும் என்று எந்த சட்டம் கூறுகிறது அப்படின்னா 1961 சட்டம் தான். 1961 சட்டம் தான். அதாவது இது என்ன மீனிங்னா, ஒவ்வொரு வருஷமும் இப்போ நிர்வாக குழு இருக்குல்ல, நிர்வாக குழு உறுப்பினர்கள் ஒவ்வொரு வருஷமும் 3 பேரில் ஒருத்தர் வெளியில் போயிடுவாங்க. ஓகேங்களா? 3 பேரில் ஒருத்தர் வெளியில் போயிடுவாங்க. அவங்களுக்கான எலெக்ஷனும் நடக்கும். இதெல்லாமே எந்த சட்டத்தில் சொல்லுது அப்படின்னா 1961 சட்டத்தில் தான் சொல்லுது. அடுத்தது 39, எந்த சட்டம் நிர்வாக குழுவை கலைத்தல், தண்ட வசூல் நடவடிக்கை மேற்கொள்ளுதல் ஆகியவற்றிற்கு வழிவகை செய்தது அப்படின்னா 1961. நிர்வாக குழுவை கலைத்தல், தண்ட வசூல் நடவடிக்கை மேற்கொள்ளுதல் ஆகியவற்றிற்கு வழிவகை செய்கிறது. அப்படின்னா 1932 சட்டம். 1932 சட்டம். தண்ட வசூல் நடவடிக்கைனாவே 32 வந்துடணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 1932 சட்டம் தான் தண்ட வசூல் நடவடிக்கை சட்டம். அதாவது நிர்வாக குழுவை கலைத்தல் இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா 1932 சட்டம் தான். ஓகேங்களா? அடுத்தது 40வது கொஸ்டின். மேல்முறையீட்டுக்கான வழக்குகளை முடிவு கட்ட நடுவர் நீதிமன்றம் அமைக்க கீழ்காணும் எந்த சட்டம் வழிவகை செய்ததுன்னா 1961 சட்டம் தான். இந்த ஒவ்வொரு சட்டத்தோட சிபாரிசுகள், பரிந்துரைகளை நீங்கள் படிச்சுக்கணும். ஓகேங்களா? சிறப்புகள், பரிந்துரைகள்னு இருக்கும், அது எல்லாத்தையுமே நீங்கள் படிச்சுக்கோங்க. படிச்சுட்டு இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா புரியும் உங்களுக்கு. ஓகேங்களா? அடுத்தது 41, தொடக்க வேளாண்மை, அதாவது தொடக்க சங்கங்களை மட்டுமே அமைக்க எந்த சட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டது அப்படின்னா 1904 சட்டம் தான். 1904 சட்டத்தில் தான் வெறும் தொடக்க சங்கம், அதாவது கடன் சங்கத்தை மட்டும்தான் ஓப்பன் பண்ணலான்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது 42வது, வழக்கு தொடர்தல், நிறைவேற்றுதல், வழக்குகளை முடிவு கட்ட கட்டணம் விதித்தல், தீர்ப்பை நிறைவேற்றுதல் ஆகியவற்றிற்கான வழிமுறைகள் எந்த சட்டத்தில் இடம்பெற்றுள்ளன அப்படின்னா
1932. அதாவது ஒரு பிரச்சனை இந்த மாதிரி வழக்கு தொடருதல், பிரச்சனைக்கு முடிவு கட்டுதல், தண்ட வசூல் நடவடிக்கை இந்த மாதிரி வந்தாவே 1932 சட்டம் தான். ஓகேங்களா? 1932 சட்டம் தான். ஓகேங்களா? அடுத்தது 43வது கொஷின், மேல்முறையீட்டுக்கான வழக்குகளை முடிவு கட்ட நடுவர் நீதிமன்றம் அமைக்க இச்சட்டம் வலியுறுத்தியது அப்படின்னா 1961. 1961. ஆப்ஷன் இ தான் ஆன்சர். 1961. அடுத்தது 44வது கொஷின், தொடக்க சங்கங்களுக்கு தேவையான நிதி உதவிகளையும் இதர உதவிகளையும் செய்ய மத்திய மாநில கூட்டுறவு சங்கங்கள் அமைக்கப்பட எந்த சட்டத்தில் வழிவகை இல்லை? எந்த சட்டத்தில் வழிவகை இல்லை அப்படின்னா 1904. அதாவது அந்த சட்டத்தில் வெறும் கடன் சங்கம் மட்டும்தான் ஆரம்பிச்சுக்கலான்னு இருக்கும். ஓகேங்களா? இதர வகை சங்கம், இப்போ தொடக்க சங்கத்துக்கு நிதி உதவி செய்கிற அந்த மத்திய சங்கம்லாம் அமைக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அப்போது வெறும் தொடக்க சங்கம் மட்டும்தான் அமைக்க வழிவகை செய்யப்பட்டிருக்கும். அது எந்த சட்டம் அப்படின்னா 1904 சட்டம். இது உங்களுக்கான கொஷின் ஃப்ரெண்ட்ஸ். 45வது கொஷின், ஒரு கூட்டுறவு சங்கத்தை அமைக்க தேவைப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை தற்போது. ஓகேங்களா? தற்போது ஒரு கூட்டுறவு சங்கத்தை அமைக்க தேவைப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை. ஒரு கூட்டுறவு சங்கத்தை அமைக்க தேவைப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை எத்தனை உறுப்பினர்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு சங்கத்தை ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் கொடுத்தா நாங்கள் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். தேங்க்யூ.